வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கண்ணில் தெரிந்த படுதோல்வி, நியாயமாக நேர்மையாக வெளிப்படையா நடக்காத தமிழக சட்டமன்ற தேர்தல். என்னப்பா சொல்ற? நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தேர்தல் நடக்கலன்னு வச்சுங்களேன், இவ்வளவு வாக்கு சதவீதமானது உயர்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுல திமுக காரங்க தான் வந்து ஏகப்பட்ட பேர் பேட்டியளித்தாங்களப்பா. தேர்தல் வெளிப்படையாக நடந்தது, நேர்மையாக நடந்தது, உண்மையாக நடந்தது அப்படின்னு தான் வந்து திமுக காரங்க பேட்டியளிக்கின்றார்கள். வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதை வைத்து திமுக காரங்களே சொல்றாங்களப்பா. என்ன சொல்றாங்க? நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. நலத்திட்டங்களை பெற்ற மக்கள் நன்றியுடன் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஓட்டு போட்டவங்க குறித்தும் வாக்கு சதவீதம் அதிகரித்தது குறித்தும் திமுக காரங்க பேட்டியளித்திருக்கின்ற பொழுது, திமுக படுதோல்வி அடையும், அந்த தோல்வி திமுக கண்ணிலே தெரிஞ்சதுன்னு சொல்றிய, எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. விரிவா பார்க்கலாங்க. முதல்ல திமுக செய்த சதி. ஏப்பா, நான் சொல்றதா நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம்பா. ஆது வஜ்ராவும் புஷி ஆனந்தவர்களும் வெளிப்படையா அதை சொன்னாங்க. வாக்கு செலுத்தி விட்டு வந்து சென்னையில ஏகப்பட்ட பேர் வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் வாக்கு செலுத்துவதற்கு வெளியூர் போனாங்களா? போல. பெரிய போராட்டங்கள். சமூக வலைதளத்தில் போய் பாருங்க. எவ்வளவு பேர் கிளாம்பாக்கத்தில் வெயிட் பண்ணாங்க, எவ்வளவு பேர் பூந்தமல்லியில வெயிட் பண்ணாங்க, எவ்வளவு பேர் மாதவரத்தில், எவ்வளவு பேர் வந்து கோயம்பேட்டில், இப்படி பல இடங்கள்லயும் வந்து சொந்த ஊர் போகணுமே என்பதற்காக பேருந்துக்காக நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஆனால் யாராலையும் வந்து முழுமையா சொந்த ஊர் போய் சேர முடியல. ஏன்னா போதிய பேருந்த இந்த காப்பந்து அரசாங்கமானது செய்து கொடுக்கல. அதாவது ஆதவாஜன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து, ஏப்பா கூடுதலான பேருந்தை விடுங்கப்பா, பொங்கலுக்கு போற மாதிரியோ தீபாவளிக்கு போற மாதிரியோ இல்லாம இன்னும் கூடுதலாக பேருந்தை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐஏஎஸ்களை நியமிச்சாங்க. ஆனால் அந்த ஐஏஎஸ்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக போதிய பேருந்து வசதியை செய்திருந்தாங்கன்னா இன்னும் கூட கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கும், தேர்தலில் மாற்றம் வந்திருக்கும். வாழ்வாதாரம் தேடி பல வெளியூர்ல வந்து வேலை பார்த்தவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட முடியாத அளவுக்கு பேருந்து வசதியை செய்யவே இல்லை. இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் பேருந்து அதிகமாக இயக்கணும் அப்படின்னு சொல்லியும் பேருந்து இயக்காததுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பேருந்து வசதியை செய்து தரக்கூடிய 3 ஐஏஎஸ்களை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்பாகவே திமுக நியமிச்சவங்க. ஆனால் இந்த ஐஏஎஸ்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு விசுவாசமா இருந்தது. நிறைய பேரும் வேலை செய்யற இடத்துல இருந்து சொந்த ஊர் போனாங்கன்னா தவேக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்றதுனால எல்லாரும் அந்தந்த இடத்துல இருக்கட்டுமையா, எதுக்குயா நீங்க பேருந்து வந்து இயக்க போறீங்க அப்படின்னு உத்தரவிட்டதுனால அந்த ஐஏஎஸ்களை பொறுத்த வரைக்கும் பேருந்து வந்து இழக்கவே இல்லை. அதனால அந்த 3 ஐஏஎஸ் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆதவாஜன் அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் குற்றச்சாட்டே வச்சிருக்கிறாங்க. அப்ப பேருந்தே இயக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து பொங்கலுக்கு எவ்வளவு பேருந்து இயக்குவாங்க, தீபாவளிக்கு எவ்வளவு பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளை இயக்குவாங்க, அந்த அளவுக்கு இந்த தேர்தல் தருணத்தில் பேருந்துகளை இயக்கினாங்களா? பொங்கலுக்கு போகாதவங்க இருப்பாங்க. ஏன்னா பல பேர் கிறிஸ்துவர்களா இருப்பாங்க, பல பேர் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அதனால வேலை செய்யற இடத்துலயே இருப்பாங்க. தீபாவளிக்கு பல பேர் போகவே மாட்டாங்க, ஏன்னா மாற்று மதத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. அதோட இங்கேயே இருக்கலாம், எதுக்கியா பொங்கலுக்கு, எதுக்கியா தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கொண்டாடியவர்கள் கூட இருப்பாங்க. ஆனா தேர்தல் என்கின்ற போது மதம் அல்ல, ஜாதி அல்ல, கண்டிப்பா ஓட்டு போடணும் என்ற எண்ணம் தான் நிறைய பேர் இருக்கும். அதனால பொங்கலுக்கு ஏற்பாடு பண்ண பேருந்தை விட தீபாவளிக்கு ஏற்பாடு பண்ண பேருந்தை விட கூடுதலான பேருந்து தானே இயக்கியிருக்கணும். ஆனால் அப்படி இயக்கலையே. தீபாவளிக்கு எவ்வளவு பேருந்து விட்டாங்களோ, பொங்கலுக்கு எவ்வளவு பேருந்து விட்டாங்களோ அதை விட குறைவான பேருந்து தானே விட்டாங்க. அதன் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய பேருந்து கழகத்தினுடைய எம்டி என்ன சொல்ல வராரு? அட அங்கெல்லாம் போக தேவையா, இவனுக்கு போய் யாருக்கு ஓட்டு போடுவான்னு எனக்கு தெரியாதா, அதனால பேருந்து நிலையத்திலேயே காத்திருந்து சண்டை போட்டு போராட்டம் பண்ணி திரும்பி சொந்த ஊர் போட்டையா அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னு ஆதவாஜன் அவர்கள் சொல்றார். ஏதோ சென்னையில இருந்து மட்டும்தான் பேருந்து இயக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இயக்கி விட்டார்களா? நாமக்கல்ல இருந்து இயக்கி விட்டார்களா? திருச்சியிலிருந்து இயக்கி விட்டார்களா? மதுரையிலிருந்து இயக்கினார்களா? ஏங்க, பெங்களூர்ல இருந்து தமிழகம் வந்து ஓட்டு போறதுக்கு பெங்களூர் அரசாங்கமானது சிறப்பு பேருந்து விட்டுருக்குது.
அதன் மூலமாக பல பேரும் பெங்களூர்ல வந்து தமிழகத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. இத அன்புமணி ராமதாசனுடைய ஒய்ஃப் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திருக்காங்க. நமக்கான வாக்கானது பெங்களூர்ல இருந்ததுங்க. ஸோ அவங்கெல்லாம் நேத்தே பேருந்தில் வந்து ஓட்டு போட்டாங்க. அதனால தர்மபுரியில் வரலாறு காணாத அளவுக்கு வாக்கு சதவீதமானது பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 3 மணிக்கே பேட்டி அளித்தாங்க. ஸோ வெளி மாநில அரசாங்கம் கூட நம்ம மாநிலத்தில் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கய்யா, ஜனநாயக கடமை ஆற்றட்டமையா, நம்ம பேருந்து அதிகமாக விடுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு பேருந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஸோ அந்தந்த இடத்துல முடங்கி போட்டோமையா, போராட்டமாக பண்ணிட்டு போட்டோம், போராட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா தானே எனக்கு எதிராக ஓட்டு போடுவான், போராட்டம் பண்ணிட்டு வேலை செய்யற இடத்துக்கு திரும்பி போனானா எனக்கு என்ன ஓட்டா போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேருந்துகளை இயக்காததனால முதல் தலைமுறை வாக்காளர்களும் முக்கியமா ஓட்டு போகணும் என்று நினைச்சவங்களும் ஊருக்கு போக முடியாம ஒரு நிலையை உருவாக்கிடுச்சு இந்த காப்பந்த அரசாங்கம் திமுக அப்படின்னு ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார். இது உண்மைதான். நிறைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேருந்து கிடைக்காம பெரும் அல்லோல கொள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஆம்னி பேருந்தினுடைய ஓனர் வந்து ஆதவர்ஜுனா கிட்ட சொன்னாராம், பேருந்துல அதிகமா இயக்காதீங்க அப்படின்னு ஆம்னி பேருந்து ஓனர்களுக்கு கூட அழுத்தம் கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்ல, பல தனியார் காலேஜுக்கு சுற்றறிக்கை அனுப்பிய யோ மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக லீவ் விட்டுற போறியா, ஏன்னா அவனுக்கு அங்க போய் டிவி கேக்கு ஓட்டு போட்டுருவானுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பல பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் வாக்கு செலுத்துறாங்க பாரு, அன்னைக்கு மட்டும் லீவ் விடு, முன்னாலாம் லீவ் விட்டுரு போற அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததாக கூட செய்தி வந்தது. நீ மட்டும் வாக்கு செலுத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக விடுமுறை விட்டேன்னு வச்சுக்கலாம், உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினது கூட செய்தியா வந்திருந்து. ஸோ அந்த அளவுக்கு திமுக காரங்க இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோமோ, அதிகப்படியான வாக்குகள் பதிவாச்சுன்னா மாற்றம் வந்துருமோ அப்படின்னு அஞ்சிதான் இவர்களுக்கெல்லாம் எந்தவித ஏற்பாடும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இது மாபெரும் சதி. அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் சுயேட்சை வேட்பாளர்களுடைய பூத் ஏஜென்ட்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து வாக்கு எந்திரத்தையே உடைச்சிருக்கிறாங்க. அதிமுகவினர் என்ன சொல்றாங்க, எப்ப கலசபாக்கத்தில் உடைக்கப்பட்ட அந்த பூத்துல 208 வாக்குகள் பதிவாயிருந்தது, அது அத்தனையும் அதிமுக வாக்குகளா இருந்தது. அதனால திமுகவினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஏஜென்டா வந்து உட்கார்ந்தவன் சுயாட்சி என்ற போர்வில மிஷினை உடைச்சு போட்டான். ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக காரங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, அதனால தான் மிஷினையே உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து கலசப்பாக்கத்தில் நடந்த நிகழ்வை அதிமுக சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஸோ அந்த இடத்துல நடந்த கூத்து தெரியுமா உங்களுக்கு? அங்க பூத்து ஏஜென்ட்டே இல்லை, ஆனா பூத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்க கிட்டலாம் வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்க அதிமுகவுடைய முகவர் இருப்பாரப்பா, பாஜகவுடைய முகவர் இருப்பாரப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுக முகவரா இருக்கலாம், பாஜக முகவரா இருக்கலாம், ஆனா அவங்கெல்லாம் அந்த பகுதியில் வாழணுமா இல்லையா, வந்து நின்று திமுக ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு பூத்துக்குள்ளேயே வாக்கு கேட்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான். அதனால அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்களை பொறுத்த வரைக்கும் வந்து நின்று வாக்க சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளை எதிர்க்க முடியாத ஒரு நிலைதான். திடீரென தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தகவல் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு போனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு திமுக சிம்பிள் பக்கத்துல ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சைக்கிள வாக்கு கேட்டுட்டு இருந்திருக்காரு பூத்துக்குள்ள நின்றுட்டு. உடனடியாக பாஜகவினும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போய், ஏயா இங்க ஏன் நின்னுங்கிற, நீ என்ன பூத் ஏஜென்டா, எதுக்காக உள்ள வந்த நீ அப்படின்னு கேட்கும்போது நீ யார் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கைகலப்பு ஏற்பட்டிருக்குது. உடனடியாக துணை ராணுவத்தினர் அங்க இருந்தாங்க. அவர்களிடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரே அடிக்க வரான், இவன் வந்து பூத் ஏஜென்ட்டும் இல்ல, இங்க நின்று வாக்கு கேட்டுட்டு இருக்கான், நீங்க எப்படி பார்த்து சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல துணை ராணுவத்தினர் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தாக்க வந்த திமுக நிர்வாகிய குண்டுக்கட்டாக வெளியேற்றினார்கள். வெளியே வந்து சும்மா இல்லைங்கோ, சும்மா ரவுடிசத்தை அப்படியே அளந்து விட்டாங்க. அளந்து விட்டாங்களா, அளவில்லாத விட்டாங்க. என்ன மிரட்டல், என்ன உருட்டல் தெரியுமா? ஸோ எங்கெல்லாம் திமுகவுக்கு தோல்வி ஏற்படும், எங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்குகள் குறைவாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசத்தை கையில் எடுத்துடுறாங்க. அதோட ராணிப்பேட்டை வாணியம்பாடி பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவேகானுடன் வந்து திமுகவினரும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தவேகாவை சார்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பரிசு பொருட்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க. யார் போய் கேட்கறது? அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தி விட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நாம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியுமா? தேர்தல் ஆணையமானது முடிந்த அளவுக்கு பணத்தை பிடிச்சாங்க. ஆனா இந்த பணம் பிடிக்கிறது, பொருளை முடக்கிறது, பொருட்களை பறிமுதல் செய்யறது, இவையெல்லாம் தேர்தல் நடைபெறுவதற்கு 3 மாசத்துக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் இந்த வேலைகளை செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டார். மொத்தத்துல திமுக காரன் சதியும் பண்றான், ரெண்டாவது அடிக்கவும் ஆரம்பிச்சுட்டான், வன்முறையும் கையில் எடுக்கிறான், மூன்றாவது பொய்ய பரப்புறான். இந்த பொய்ய பரப்புகின்ற பொழுதுதான் திமுக காரனுக்கு ஓட்டு விழல. திமுக காரனுக்கு விழுகின்ற ஓட்டானது வேற எங்கேயோ போகுது அப்படின்னு மட்டும் நல்லா தெல்ல தெளிவாகவே தெரிகிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குச்சாவடியில காலையிலே வந்து முதலாளா வாக்கு செலுத்துகின்றார். அவரு பத்திரிகையாளர் இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் விடல. அவர் எப்போதுமே சரி பேட்டி அளிக்கவே மாட்டார். அவர் கட்சியை நடத்த போறாரா, இல்ல ஆட்சியை பிடிக்க போறாரா, இல்ல அரசியல் களத்துக்கு வர போறாரா, அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஒரு நடிகனாக நான் நடிப்பேன், என் படத்தை பாருங்க, பிடிச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மீண்டும் 4 பேர்கிட்ட சொல்லுங்க, வந்து படம் பார்க்கட்டும். நடிப்பதனுடைய வேலை. அதனால எனக்கு ரசிகர் மன்றங்கள்லாம் தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஸோ இவ்வளவு வெளிப்படையாக வேலை செய்யறேன், அந்த வேலைக்கான சம்பளம் வாங்குறேன், நீங்க என் படத்தை ரசிக்கலாம், ஆனா என் ரசிகராக இருந்து காலத்தை கழிக்க வேணாம், குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னவர். அதனால அரசியல் களத்துல கால் பதிக்கணும் என்று நினைக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவா கருத்து தெரிவிப்பான், இல்லையா எதிரே கருத்து தெரிவிப்பான். ஆனா அரசியல கால் பதிக்காத அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அவர் பாட்டுன்னு போறாரு. ஆனா என்ன செய்தி பரவிச்சு தெரியுமா? இதை வச்சுதான் சொல்றேன், திமுக காரனுக்கு தோல்வி பயம் வந்துச்சு. எப்படியாவது திமுகவுடைய தோல்வியிலிருந்து நம்ம கட்சியை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகள், அப்படி இல்லைன்னா சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் வந்து திமுக ஆதரவாக குரல் கொடுத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா செய்தியை பரப்ப விடுறாங்கப்பா. மொத்தத்தில் அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு செலுத்தி விட்டு நோ நீடு அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி பரவிச்சு. அப்படின்னா மாற்றம் தேவையில்லை, எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை, இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான என்ன தேவை இருக்குது, தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டதாக ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. உடனடியாக அஜித்குமாருடைய மேனேஜர் ரிப்ளை பண்ணிட்டார், ஏப்பா அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லவே இல்லை, ஏன் பொய் செய்தி பரப்பிட்டு இருக்கிறீங்க, அவர் எங்க பேசினாரு, அவர் மாற்றம் வேண்டாம் என்று எப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பொய் செய்தி நம்பாதீங்க அப்படின்னு மறுப்பு தெரிவித்து விட்டார் அஜித்குமார் அவருடைய மேனேஜர். உடனடியாக அதிமுக காரங்க இந்த செய்தி எடுத்து வச்சுக்கிட்டு மாற்றம் வேண்டும் என்று அஜித்குமார் விரும்புகின்றார், அதனால தான் நான் எப்ப சொன்ன மாற்றம் வேண்டாம் என்று சொல்லிட்டு ஏன் பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு அஜித்குமாருடைய மேனேஜர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதனால இந்த ஆட்சியில நல்லதே நடக்கல, மாற்றம் வேண்டும், அதை தான் அஜித்குமார் அவர்கள் வந்து மறைமுகமாக குறிப்பிட்டு இருக்கின்றார் மேனேஜர் மூலமாக. சோ கடந்த காலங்களில் திமுக மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் உறுதிப்படுத்துகிற மாதிரி நம்ம அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் என்பதைத்தான், நான் மாற்றம் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை, ஏன் தேவையில்லாத ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டிருக்கின்றார். அதனால அஜித்குமாரே சொல்லிட்டாரு, இந்த ஆட்சி போயாகணும், மாற்றம் வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு அதிமுக காரங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போதும் அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவானவர் தான். அதனால தான் அஜித்குமார் அவர்கள் சொல்லாத வார்த்தையை திமுக ஐடி விங்ஸ் பரப்பிச்சு உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். மாற்றம் வேண்டாம் என்று நான் சொல்லல, தப்பா செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மாற்றம் வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார், அதனால தான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு அதிமுகவினர் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அஜித்குமார் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரணும், ஏப்பா எதை பேசினாலும் சரி அவங்களுக்கு ஆதரவாக செய்தி அதை போடுறீங்களே, அதனால நான் எதுவும் பேசவில்லை, நான் வந்தேன், ஜனநாயக கடமை ஆற்றினேன், நான் போறேன்யா என் வேலை பார்த்துக்கிட்டு, ஏன் மாற்றம் வேண்டாம் என்று சொன்னதாக ஒருத்தனும் இல்ல மாற்றம் வேண்டும் என்று சொல்றார் மறைமுகமாக அப்படின்னு இன்னொருத்தரும் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு நம்ம அஜித்குமார் அவர்கள் மறுப்பு அறிக்கையை விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒருவேளை மாற்றம் வேண்டும் என்பதனால தான் மறுப்பு அறிக்கை விட்டாரோ, அதிமுகவினர் பரப்புகின்ற செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கலையோ என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது. ஸோ
எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இருந்த திமுகவுக்கு எப்படியெல்லாம் அராஜகம் பண்ணணும், எப்படியெல்லாம் ஏமாற்றணும், எப்படியெல்லாம் பரிசு பொருட்களை கொடுக்கணும், அதன் மூலமாக வாக்குகளை எப்படி நம்ம பெறணும் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் இருந்தது. ஸோ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக செய்திகளை சித்தரிக்கக்கூடிய நடுநிலையான நேர்மையற்ற ஊடகத்தின் வாயை மூடுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கும் பார்த்தீங்கன்னா வக்கு இல்லை. ஸோ அதனால் திமுக காரனுடைய புலம்பெல்லாம் எடுத்து பார்க்கும்போது திமுக கண்ணில் மிகப்பெரிய படுதோல்வியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ அதிகமான பரிசு பொருட்களும் அதிகமாக பணமும் போய் சேர்ந்ததின் காரணமாகத்தான் கடந்த தேர்தலில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் ஏகப்பட்ட வாக்கு சதவீதமானது பதிவாகியிருக்கிறது. கடந்த கால வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகரிக்கின்ற போது ஆட்சி மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது. அதனால இந்த முறையும் ஆட்சி மாற்றம் நிகழும். கண்டிப்பாக தாறுமாறாக திமுகவுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பதனால நான் எழுதி வச்சுக்குங்க, அடித்து சொல்றேன், விஜய் பிரிச்ச அத்தனை வாக்குகளும் திமுக வாக்குகளாகத்தான் இருக்கும். மே 4ஆம் தேதி நீங்க நான் சொல்றதை அப்படியே வச்சிருந்து ஒப்பிட்டு பாருங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னோம், திமுக கண்ணில் தெரிந்த படுதோல்வி. உடனே அவங்க கையில் எடுத்தது வன்முறை, பொய், புரட்டு, ஏமாற்று, சதி. இவையெல்லாம் தேர்தல் காலத்தில் இன்னும் கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கும் பணநாயகம் வெற்றி பெற்றதா அல்லது ஜனநாயகம் வெற்றி பெற்றதா என்று மே 4 வரைக்கும் பொறுத்திருக்கும். நன்றி நண்பர்களே.